அன்புள்ள அப்பா எபிசோடு 11. விஜய் இங்கே பாரு, இன்றைக்கி எப்படி ஹோம்ஒர்க் எழுதுனியோ இது மாதிரி டெய்லியும் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்து வைக்கணும். அப்படி இல்லைனா உன்னை இதுக்கப்புறம் நான் கிளாஸுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன், கேட்டுக்கு வெளியே நான் நிற்க வச்சிருவேன் என்று அந்த ஆசிரியர் கூற, அதன் பிறகு விஜயும் சரிங்க சார், நான் அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண மாட்டேன் சார் என்று கூறிவிட்டு பின்வரும் நாட்களில் விஜய் சரியான ஹோம்ஒர்க் எழுதுவதும் ஸ்கூலில் அதிக மதிப்பெண் எடுப்பதும் மீண்டும் அவருக்கும் ஆஷாவுக்கான சில போட்டி ஆரம்பித்தது. ஏனென்றால் விஜய் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தா பரவாயில்ல, கொஞ்ச நாளில் அவன் என்னை விட ரொம்ப அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் ஒரு சில டெஸ்ட்டில் அவன் தான் ஃபஸ்ட் ரேங்கே வருவான். நான்லாம் வாயை பொழந்து பார்ப்பேன். அந்த கிளாஸ் டீச்சரோ அதுக்கு மேலே இப்படியா இருந்த விஜய் திடீர்னு இப்படி மாறிட்டானே என்று எத்தனையோ முறை கேட்டிருக்காரு. அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. விஜய் பாட்னு வருவான், அந்த கிளாஸ் டீச்சர் பேசுகிறப்ப அமைதியாக இருப்பான். ஆனால் பார்த்தோன்னா கிளாஸே கவனிக்க மாட்டான். ஆனால் ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்குன்னு எடுத்துகிட்டே இருப்பான். நானும் எத்தனையோ முறை அவனை கேட்டு பார்த்துட்டேன். அவனா அதுக்கு அவன் சரியாக இதுவரையில் பதிலே சொன்னதில்லை. அப்போ தான் ஒரு முறை பூபாலன் சார், அவர் தான் எங்களுடைய பிடி வாத்தியார். அவர் பார்த்தீங்கன்னா விஜய் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் மொதல் வரத்தை நிறைய முறை வாட்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் எங்கள் ஸ்கூலில் வாலிபால் டீம் இதுவரையில் எந்த கப்புமே அடித்தது கிடையாது. இந்த விஜய் பையனை பார்த்தா ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸில் இவனை நான் கவனிச்சிருக்கேன். இவன் நல்லா விளையாடுறான். இவனுக்கு வாலிபால் விளையாட தெரியுமான்னு தெரியலையே. சரி, இவனை பற்றி நம்ம கிளாஸ் ரூமில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்று நம்ம கிளாஸுக்கு போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இதில் எதுக்கு நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்ட, பிரின்ஸிபால் கிட்ட கேட்டால் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு என்று பூபாலன் தன் மனதில் நினைத்து கொண்டு விஜயின் கிளாஸுக்கு சென்றார். அங்கே அவருக்காக ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அங்கே கிளாஸ் ஆசிரியராக தனது தம்பியான பூபதி நின்று கொண்டிருந்தான். ஏய் பூபாலன், இங்கே என்னடா பண்ணுற என்று அவர் கேட்க, அது ஒன்றும் இல்லைடா, இந்த சைடு. ஆமாம், விஜய்ன்ற பையன் உன் கிளாஸா என்று கேட்டுவிட்டு, ஆமாம் அவன் என் கிளாஸ் தான், ஏன் திடீர்னு நீ கேட்குற என்று அவர் கேட்க, அது அவன் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா டேலண்ட்டாக இருக்கான். அவனை வாலிபால் டீமில் சேர்க்கலாம் நான் நினச்சேன் என்று அவர் கூற, டேய் என்னடா நீ விளையாடுற, இப்போ தான் அவனை எப்படி தீட்டிக்கிட்டு தேத்தி ஒரு வழியாக நான் கொண்டு வந்திருக்கேன். நீ பார்த்தனா மறுபடியும் அவனை வாலிபால் டீமில் சேர்க்கணுன்ற, அவன் ஒழுங்காகவே கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டான். இதில் நீ வேற கூட்டிகிட்டு போக பார்க்குறியா, நீ யார்கிட்ட பேசுகிறங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறியா பூபாலன் என்று பூபதி கேட்க, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உன் கிளாஸுன்னு தெரியாமல் நான் இங்கே வந்துட்டேன். சரி அந்த ஒரு பையனை மட்டும் எனக்கு கொஞ்சம் அமுச்சு வைங்க என்று பூபாலன் கேட்க, பூபாலன் இங்கே பாரு, என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் இப்போது அவனை விடுவேன் நீ நினைக்கிறியா என்று கேட்க, நான் பிரின்ஸிபால் கிட்டே போவேன். பிரின்ஸிபால் கிட்டே போனால் என்னை பற்றி அவருக்கும் தெரியும் என்று கேட்க, டேய் நானும் பல வருஷமாக என் வாலிபால் டீமை ஒரு கப்பாச்சுன்னா வின் பண்ண நினச்சிட்ருக்கேன்டா. ஆனால் நீ பார்த்தனா நல்லா விளையாடுற பிளேயரை உட்கார வச்சுட்டு இருந்தா என்னடா அர்த்தம் என்று கேட்க, அதற்கு அவரோ, சரி நீ சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு முதல்ல படிப்பு தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் ஸ்போர்ட்ஸுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் சரி இரு, நான் யோசிச்சு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு, விஜய் இங்கே எழுந்து வா என்று கூற, அவரும் எழுந்து வர விஜய் அருகில் வந்தவுடன், விஜய் இவர் தான் பிடி வாத்தியார் பூபாலன், இவர் வாலிபால் டீமுடைய கோச்சு. ஸோ உன்னை இவர் டீமில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, நீ போக ஆசைப்படுறியா என்று தன் முகத்தை கடுமையாக வைத்து கொண்டு கேட்க, அதற்கு விஜயோ, நான் போகிறேன் சார் என்று உடனே பதில் கூற, அதை கேட்டவுடன் பூபாலன் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாட, அதை கேட்டு பூபதியின் முகத்தில் கலவரம் குடியேறியது. சற்று கலவரமான முகத்துடன் விஜயை பார்க்க, சார் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா நான் தாராளமாக போகிறேன் சார் என்று கூற, அதை கேட்டவுடன் பூபாலன் முகத்தில் இருந்த சந்தோஷம் மறைந்தது. ஏனென்றால் பூபதி எப்படியும் விடமாட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று இப்போது பையனே ஓகே சொல்லிட்டான், நீ என்ன சொல்கிற பூபதி என்று கேட்க, அதான் அவன் ஓகே சொன்னால் நான் ஓகே சொல்ல தேவையில்லையா. சரி, நான் முதல்ல இவனுக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்பேன். அந்த டெஸ்ட்டில் 50 கேள்வி இருக்கும். 50 கேள்விக்கு 48 கேள்விக்கு இவன் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் இவனை நான் விளையாட அனுப்புவேன். என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் பூபாலன், அதனால் இந்த கொஸ்டினுக்கு அவன் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் என்று பூபாலனை பார்த்து பூபதி கூற, அதற்கு சரி டெஸ்ட்டு எப்போ என்று பூபாலன் கேட்க, இன்னைக்கு சாயங்காலம் டெஸ்ட்டு நான் வைக்கிறேன். இந்த டெஸ்ட்டில் அவன் பாஸ் பண்ணானா இன்னிலேருந்து அவனை நீ உன்னுடைய டீமில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் அவன் ஃபெயில் ஆகிட்டானா நீ உன் கனவுல கூட நினைக்காத இவனை உன் டீமில் சேர்க்க என்று கூறிவிட்டு பூபாலன், நீ இப்போ இங்கேருந்து போகலாம், சாயங்காலம் வந்தால் போதும் என்று கூறிவிட்டு அவர் பூபதி வெளியே அனுப்பி
அனுப்பி வைத்தார். சார் ரொம்ப படிக்கிறாரு போல், அதனால் விளையாட்டுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. சார், நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் தான் சார் விளையாட போக முடியும் என்று பூபதி கூற, அதை கேட்டு விஜயோ, நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறோம் சார் என்று கூற, டேய் போடா சாயங்காலம் டெஸ்ட்டில் தெரியும் நீ எப்படி பாஸ் பண்ணுவோங்கிறது என்று பூபதி கூறிவிட்டு அவரும் வெளியே சென்று, இவனை படிக்க வைக்கிறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன், விளையாட வைக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் போராடிட்டு இருக்கான், இவன் என்னடானா விளையாட்டுத்தனமாகவே இன்னமும் இருக்கான், இவனுக்கு படிப்பை பற்றி தெரிய வைக்கணும், அதனால் கஷ்டமான கொஸ்டின்ஸை தேர்ந்தெடுத்து இவனுக்கு எக்ஸாம் எழுத வைக்கிறேன், இந்த எக்ஸாமில் இவன் எப்படி பாஸ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் என்று கூறிவிட்டு அவரும் தனது அறைக்கு சென்றார். அதை ஆஷாவிடம் கூற, டேய் எதுக்குடா நீ அவர் இருக்கும்போது டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்ட, அவர் எப்படி டெஸ்ட் வைப்பாருங்கிறது உனக்கு தெரியும்ல, கிளாஸ் ரூமில் சாதா டெஸ்ட்டுக்கே நம்மளை கொன்று எடுப்பார், இதில் சார் தனி டெஸ்ட் எழுத போகிறாராம், இதெல்லாம் நீ எதுக்குடா முடிவு எடுக்கிற என்று ஆஷா கூற, ஆஷா விடு ஆஷா நான் பார்த்துக்கிறேன், ஸ்கூல் இருக்கிற வரலும் தானே நமக்கு கிளாஸ் டீச்சரு, அது ஸ்கூலை விட்டதுக்கப்புறம் நான் போய் விளையாட போகிறேன், இதில் என்ன இருக்குது. பூபதி சாரை பார்க்குறப்போ அவர் உண்மையிலே பெரிய ஜீனியஸாக இருப்பார் போல், அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்து தான் என்னுடைய ஸ்போர்ட்ஸ் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் என்று கூற, அதற்கு டேய் ஐயோ இவன் சொன்னால் கேட்க மாட்டானே, சரி என்னவோ போ, ஆமாம் டெஸ்ட்டு எத்தனை மணிக்கு என்று கேட்க, அதற்கு எனக்கு தெரியல சாயங்காலம்னாரு, எப்படியும் ஒரு 3 மணிலேருந்து டெஸ்ட் வைப்பாருன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன் என்று விஜய் கூறிவிட்டு அவன் டெஸ்ட்டுக்கு தயாராக, டேய் முதல்ல ஒரு விஷயம் கவனிச்சிக்கோ, அவர் அவர் நடத்துகிற பாடத்தில் இருந்து டெஸ்ட் வைக்கிறனாரா இல்லை ஓவராலாக டெஸ்ட் வைக்கிறனாரா என்று ஆஷா கேட்க, அடடா அதை நான் கேட்க மறந்துட்டேனே என்று விஜய் தனது தலையில் கையை வைத்து அமர, சரி போச்சு போ என்று கூற, சிறிது நேரம் கழித்து விஜய்க்கு கூறியவாறு வகுப்பாசிரியர் பூபதி ஒரு பேப்பரை எடுத்து இந்தாங்க சார், இதில் 50 கொஸ்டின் இருக்குது, அதுக்கு சரியான ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து உன்னால் விளையாட முடியும், அப்படி இன்னைக்கு நீ மட்டும் இதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணலை, உன் வாழ்நாளிலிருந்து விளையாட்டுங்கிறதையே தூக்கிடு என்று அவர் கூற, அதற்கு சரிங்க சார் என்று கொஷின் பேப்பரை வாங்கி சிறிது நேரம் படித்து விட்டு, ஏய் இந்த மனுஷன் என் மேலே என்ன காண்டில் இருக்கானே தெரில, எல்லா சப்ஜெக்டில் இருந்து 10 கொஸ்டினை கேட்டு வச்சுருக்கானே, என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே, அட கடவுளே இது ரொம்ப மோசம் என்று தன் மனதில் நினைத்து கொண்டு கேள்விகளுக்கு பதில் எழுத ஆரம்பித்தான் விஜய். அதே சமயம் பூபாலனும் அங்கே ஓடி ஏய் பூபதி என்ன எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா என்று கேட்க, ஆமாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் அவன் முகத்தை கொஞ்சம் பாரு, எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாத மாதிரியே இருக்கான், இப்படியாப்பட்ட மக்கு ஸ்டூடெண்ட்டை நீ எப்படா விளையாட்டுக்கு எடுத்து போகிற, இவன் கண்டிப்பாக விளையாட்டில் நம்பர் 1 இருக்கிறான், ஆனால் விளையாட்டு மட்டுமே இவனுக்கு வாழ்க்கை இல்லைலடா, இவனுக்கு படிப்பினுடைய முக்கியத்துவத்தை நான் எப்படி புரிய வைக்க போகிறேன் தெரியலையடா என்று அவர் கூற, அதற்கு பூபாலனோ, டேய் நீ நானும் தான் ஒன்றா படித்தோம், ஒரே ஸ்கூலில் இப்போ நீ கிளாஸ் டீச்சராக இருக்க, நான் பிடி வாத்தியாராக இருக்கேன், உனக்கு படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருந்தது, அதனால நீ ஒரு கிளாஸ் டீச்சராக மாறிட்ட, ஆனால் எனக்கு ஸ்போர்ட்ஸில் ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்தது, அதனால் நான் பிடி வாத்தியாராக மாறிட்டேன், நீ வேணால் பாரு, அவனுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது, அவன் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பிடி வாத்தியாராக தான் மாறுவான் என்று அவர் கூற, டேய் பிடி வாத்தியாராக மாறினா கூட எக்ஸாம்லாம் எழுதுனடா, அதுக்கு மட்டும் நான் உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வானத்தில் இருந்தால் குதிச்சிருவார் பிடி வாத்தியார் என்று பூபதி கேட்க, அவர்கள் இருவரும் சிரித்து கொண்டே பேசி கொண்டிருந்தனர். அதே நேரம் விஜயும் ஆன்சரை எழுதி முடித்துவிட்டு, சார் நான் முடிச்சிட்டேன் சார் என்று கூறிவிட்டு ஆன்சர் ஷீட்டை கொண்டு பூபதி கையில் கொடுக்க, அதை பார்த்த பூபதியோ, ஏய் ஏடா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி மொத்தம் ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீ எழுதிட்டியா, என்னால் இதை நம்பவே முடியலையே என்று கேட்க, அதற்கு சார் இல்லை சார் நான் முடிச்சிட்டேன் சார் என்று கூற, ஆமாம் 1/4 மணி நேரத்துலேயே ஒரு எக்ஸாமை முடிச்சிருக்காரு, இந்த கொஷின் பேப்பரை நான் திருத்தணுமான்னு, இதெல்லாம் திருத்தவே தேவையில்லை, இதெல்லாம் வெத்து குப்பையாக தான் இருக்கும், நீ இதில் என்ன எழுதியிருப்ப, ஆன்சராக எழுதியிருக்க போகிற என்று கூறிவிட்டு அவர் கையில் இருக்கும் ஆன்சர் ஷீட்டை டேபிள் மீது தூக்கி போட்டார். டேய் அவன் ஏதோ 1/4 மணி நேரத்தில் எக்ஸாம் எழுதியிருக்கான், அதை இன்றைக்கி பாராட்டுறதை விட்டுட்டு அவனை திட்டிக்கிட்டு இருக்க, ஒருவேளை அவன் ஆன்சரை கரெக்டாக எழுதியிருந்தானா என்ன பண்ணுவேன், சரி அந்த கொஷின் பேப்பரை கொடு, அப்புறம் ஆன்சர் ஷீட்டையும் கொடு, நானே இது திருத்துறேன் என்று பூபாலன் வாங்கி அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அவர் தனது கையில் இருக்கும் ஆன்சர் ஷீட்டையும் விஜய் எழுதிய ஆன்சர் ஷீட்டையும் மறுமுறை திருப்பி பார்த்து, இதை என்னால் நம்பவே முடியல என்று கூற, அதை பார்த்த பூபதி, ஏய் அதில் என்னடா இருக்க போகுது, அவன் வெறும் ஒரு பக்கம் தான் எழுதியிருப்பான், அதுக்கு எதுக்கு
எதுக்கு நீ பார்த்த ஷாக் ஆகிற? டேய், நீ சொல்கிறது தப்புடா. இங்கே பாரு, அவன் எல்லா ஆன்சரையும் வந்து எழுதியிருக்கான். என்ன சொல்கிற? எல்லா ஆன்சரையும் வந்து எழுதியிருக்கானா? அது எப்படி சாத்தியம்? 1/4 மணி நேரத்தில் நான் வச்ச டெஸ்ட்டு வந்து பயங்கர டஃப்பானது. அவன் எப்படி எழுதியிருப்பான் என்று கூறி பூபதி அந்த ஆன்சர் ஷீட்டை வாங்கி இவரும் மறுபடியும் திருப்பி திருப்பி பார்க்க, ஆமாம், இதில் இருக்க எல்லா ஆன்சருமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் எப்படி 1/4 மணி நேரத்தில் இவனால் இவ்வளோ ஸ்பீடாக வந்து இந்த எக்ஸாமை வந்து முடிக்க முடியுது? இது இந்த கிளாஸில் இருக்க நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாலே இவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியாதே என்று கூற, அதற்கு அவர்கள் இருவரும் அதிர்ச்சியோடு விஜயை பார்க்க, சார், நான் இப்போ விளையாட போகலாமா என்று விஜய் கேட்க, அதற்கு பூபதியோ, எப்படி நீ ஆன்சரை கரெக்டாக எழுதுன? எதனா பிட்டுக்கிட்டு வச்சிருக்கியா? சார், என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள்? கொஸ்டினை தயார் பண்ணது நீங்கள், நான் எப்படி பிட்டை எடுத்துகிட்டு வர முடியும்? இதெல்லாம் சாதா எக்ஸாமா சார் என்று விஜய் கேட்க, ஆமாம், இது நான் தான் ரெடி பண்ணேன். ஆனால் எப்படி என்று அவர் யோசித்து கொண்டே, சரி, இப்போது நான் திருத்திட்டேன். நீ வந்து 50க்கு 50 எடுத்திருக்க. தாராளமாக வெளியே போகலாம். பூபாலன், நீ உன்னை தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம் என்று பூபதி கூற, எப்பா, பல வருஷத்துக்கு அப்புறம் உன்னுடைய வாயிலிருந்து ஒரு பாசிட்டிவான வார்த்தை இன்றைக்கி தாண்டா வெளியே வந்திருக்கு. குட் பாய் என்று கூறிவிட்டு விஜயை அழைத்து கொண்டு பூபாலன் செல்லும் பொழுதே தனது கையில் இருக்கும் ஆன்சர் ஷீட்டை இன்னும் வியப்போடு பார்த்து கொண்டு இருந்த பூபதி, இது எப்படி இவன் எழுதுனா? என்னால் நம்பவே முடியல. அப்போ உண்மையிலே இவன் ஒழுங்காக படிக்கக்கூடியவனா? அப்போது இவனுக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டால் தான் வந்து படிப்பு வந்து சரியாக ஏறலைன்னு நினச்சேன். ஆனால் அதே ஸ்போர்ட்ஸுக்கு வந்து போகணுங்கிறதுனால இவன் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த எக்ஸாமை வந்து எழுதிட்டு போயிட்டான். என்னால் நம்பவே முடியல என்று வியப்போடு விஜயை பார்த்து கொண்டிருந்தார். ஏய் விஜய், உண்மையிலே நீ எப்படிப்பா இந்த எக்ஸாமை 1/4 மணி நேரத்தில் முடிச்ச என்று பூபாலன் கேட்க, அதெல்லாம் முடிச்சிட்டேன் சார், விடுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நம்ம நெட்டுக்கு தானே போகிறோம் என்று கேட்க, ஆமாம், நெட்டுக்கு தான் போகிறோம், நீ எதுவும் இது பண்ணாத. ஸோ அங்கே உனக்கு சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்று பூபாலன் அழைத்து கொண்டு விளையாட்டு அரங்கிற்கு சென்றார். விளையாட்டு அரங்கில் சந்திக்கப் போகும் நபர் யார்? விஜயின் விளையாட்டில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? இதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். அன்புள்ள அப்பா. நான் உங்கள் RR கிங்ஸ் துரை.